विशेष महीना है எல்லா மாதங்களில் மேன்மையான ஒரு மாதம். और सबसे ज्यादा महिमा का महीना यही है ஏனென்றால் இந்த மாதம் வருடத்தின் இறுதி மாதம். और क्योंकि ये महीने का वर्ष का आखिरी महीना है இந்த மாதத்தில் இயேசு பிறந்தார் என்று நாம் கொண்டாடி और கொண்டிருக்கிறோம். इस महीने में यीशु मसीह के जन्म का वो दिवस हम मना रहे हैं இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை. और यीशु मसीह दिसंबर 25 तारीख को नहीं जन्म हुआ है அதற்கான எந்த ஆதாரமும் நம்மிடத்தில் और இல்லை. उसका कोई भी आधार हमारे पास नहीं है आधार नहीं है ஏனென்றால் क्योंकि இந்த டிசம்பர் ஜனவரி மாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் உருவானது. और जनवरी जो महीने का जो महीने और दिन का जो तारीख है यीशु मसीह जन्म के बाद ही वो हुआ चालू हुआ है இந்த மாதங்கள் இந்த நாம் சொல்லுகிற ஆங்கில மாதங்களின் பெயர்கள் அந்த நாட்களில் இல்லை. और हमारा जो इंग्लिश का जो नाम है जनवरी फरवरी ऐसा उस जमाने में नहीं था சரி, நான் இப்போ உங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் मैं क्या बताना चाहता हूँ आपको இயேசு பிறந்தது உண்மை. यीशु मसीह जो जन्म हुआ सच है இந்த குளிர்காலத்தில் அவர் பிறந்தார் என்பது உண்மை. और ये ठंड के मौसम में पैदा हुआ सच है இதையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கருத்தாய் ஆராய்ச்சி செய்து இந்த நாளா இருக்கலாம் இந்த மாதங்களா இருக்கலாம் என்று அவர்கள் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார்கள். और पूर्वजों ने ये उन्होंने पहचान के एक आलोचना दे के हमको ये बताया कि ये महीने में ये दिन में वो पैदा हुआ है ऐसा करके சில பேர் இந்த தேதியில் பிறக்கவில்லை அதனால் நீங்கள் கொண்டாடுவது தவறு என்று और சொல்லக்கூடும். कुछ लोग बोलते हैं ये दिन में नहीं पैदा हुआ आप नहीं बनाना करके बोलते हैं நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. हम उस बारे में चिंता नहीं है அவர் பிறந்தார் என்பது உண்மை. और वो पैदा हुआ वो सच है அவர் வளர்ந்தார் என்பது और वो உண்மை. बड़ा हुआ सच है ஜனங்களுக்குள் அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பது और உண்மை. लोगों को आश्चर्य कर्म किया वो सच है ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்பது और உண்மை. लोग को पाप को क्षमा किया है ஜனங்களை மீட்டுக் கொண்டார் என்பது உண்மை. और लोग को उद्धार किया है ஜனங்கள் மேல் அன்பு பாராட்டினார் என்பது और உண்மை. लोग के ऊपर प्रेम दिखाया है ஜனங்களின் பாவங்களை தண்டனைகளை சுமந்து கொண்டார் என்பது और உண்மை. लोग के पाप को और उनका दंड को अपने ऊपर ले लिया है அதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்பது और உண்மை. उसके लिए वो क्रूस पे मारा गया वो सच है ஆகையால் इसलिए நாம் இன்னும் அவரை ஆராதிக்க और கடமைப்பட்டிருக்கிறோம். हम उसके आभारी हैं अभी तक उसका आराधना करने के लिए அது மாத்திரமல்ல उसके लिए अकेले नहीं அது மாத்திரமல்ல वो अकेले नहीं சிலுவையிலே மரித்ததோடு நின்று விடவில்லை. और क्रूस पे चढ़ाए वो अकेले नहीं रुका वहां पर சிறு அடக்கம் பண்ணப்பட்டார். और गाड़ा गया மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். और तीसरे दिन बाद वो जी उठा 40 நாள் அளவும் பூமியிலே காணப்பட்டார். और 40 दिन तक वो संसार में रहा है அதே சரீரத்தில் அவர் இருந்தாலும் और वही शरीर में रहने से भी அவரோடு இருந்தவர்களாலே அவரை கண்டு அடையாளம் காண முடியவில்லை.